58வது தடவையாக நடைபெறும் புத்தரிசி விழா பாதுகாக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பிடியளவு கமநிலத்துக்கு செல்வோம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரின் ஆலோசனையின் பிரகாரம் விவசாய அமைச்சும் விவசாய திணைக்களமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் ஜெயஸ்ரீ மகாபோதியில் சம்பிரதாயபூர்வமாக பூஜிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் நாட்டுக்கு அரிசி விநியோகிக்கும் செயற்பாட்டில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். இதனால் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை குறை கூற ஆரம்பித்தனர். குற்றச்சாட்டுகளின் உண்மை மற்றும் பொய் எவ்வாறானதாக இருந்தாலும் இது தொடர்பில் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை கௌரவ ஜனாதிபதிக்கும் விவசாய அமைச்சருக்கும் யோசனை ஒன்றை முன்வைக்கின்றேன். தற்போதைய நிலைமையில் எம்மால் புரிந்து கொள்ள முடியாத நாம் அறியாத குறைபாடு இருக்கின்றது என்பதை மாத்திரம் எங்களால் கூற முடியும். நாட்டு மக்களை திருப்திப்படுத்தாமல் எந்தவொரு அரசாங்கத்தினாலும் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசாங்கத்தை தொடர்ந்தும் நடத்தவும் முடியாது. விசேடமாக நாட்டின் ஜனாதிபதி விவசாய அமைச்சரும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துள்ளமையால் இந்த நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வார்கள் என நாம் நம்புகின்றோம். நாம் விவசாயிகளான தாய் தந்தையரின் பிள்ளைகள். அவர்களின் துன்பம் மற்றும் அவர்களின் வாழ்வுடன் இணைந்த அனுபவம் எமக்கு அதிகம் உண்டு. எனவே விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எதிர்காலம் தொடர்பான அபிவிருத்தியை எம்மால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன். அனைத்தையும் நிவர்த்திப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அனுராதபுரம் மாவட்டத்தின் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு 7,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்த நிதியூடாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அதுவே அரசு அதிகாரிகளுக்கும் கிராமிய மட்ட அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியின் பின்னர் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியவில்லையாயின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அந்த நிதி முழுமையாக திரைசேரிக்கு செல்லும். எனவே நமது நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு பாரிய சவால் ஒன்று இருக்கிறது. தமது காணியின் உரித்து தொடர்பில் விவசாயிகள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். எனவே நாம் சிறந்த பகுப்பாய்வை செய்து விவசாயிகளுக்கு காணியையும் உரித்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். காணி விவசாயிகளிடமே இருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம். எமது காணி சட்டத்தில் உள்ள வலுவான தன்மையினாலேயே விவசாயிகளின் காணி பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகளிடமிருந்து காணிகள் அகற்றப்படும் வகையில் அனுமதி பத்திரம் வழங்கக்கூடாது. விவசாயிகளின் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் வகையிலேயே அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும். லாலா உன்னால் இதை செய்ய முடியுமா என கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட்டத்துக்கு செல்லும் போது ஜனாதிபதி அனுர சகோதரர் என்னிடம் வினவினார். எமது ஜனாதிபதி என்னையும் புரிந்து கொண்டு எனது நிலைமையையும் புரிந்து கொண்டு என்னால் இதனை செய்ய முடியும் என்ற அளவு கிடந்த நம்பிக்கையிலேயே எனக்கு இந்த பொறுப்பை வழங்கினார். மிகவும் சுருக்கமாக கூறுவதாயின் அதற்கு நாமும் பொறுப்பு கூறுவோம். எமது நாட்டு விவசாயிகளின் வாழ்வை வளப்படுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என கூறி ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு முன்பாக உறுதி பூண்டு எனது கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். விவசாயிகளுக்கும் எமது நாட்டுக்கும் வெற்றி கிட்டட்டும். தேசிய புத்தரிசி விழாவை முன்னிட்டு ஆதிவாசிகளினால் சம்பிரதாயபூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு காணிக்கையாக வழங்கப்படும் சுத்தமான தேன் ஆதிவாசிகளின் உபதலைவர் W குணபண்டியாவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியால் விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர்.